இணைக்கிறதா? கூட்டணியில யாரோட? அதாவது நான் பல முறை 360 டிகிரில நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நிலைப்பாடு பற்றி பல முறை சொல்லியிருக்கேன். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உறுதியாக திமுகவை மக்கள் நலன் கருதி அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறது சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? உங்க சந்தேகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணியில இருக்கேன். 24 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதே இடத்துல இருந்துதான் பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆனால்தான் இந்தியாவின் நலத்தி பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் நல்லதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்லி இங்கதான் நான் உங்க முன்னணியில தான் அந்த ஆதரவை தெரிவிச்சேன். நீங்க இருக்கும் சென்னையில அப்பொழுது நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் வி.கே. சிங்கும் வந்திருந்தப்ப நான் இங்க கூட்டத்திற்கு வந்திருந்ததுனால போக முடியல. அப்பயே நான் சொன்னேன். அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக செயல்பட்டு வருகிறது. அதை பத்திலாம் நீங்க தான் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு அரசியல் கட்சி தலைவரா நான் அதை பத்தி பேசுறது நாகரிகமாக இருக்காது. அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டம், அதை ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோட இன்னைக்கு தங்கத்தோட விலை விண்டை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற திட்டம். அது இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, சந்தி சிரிக்கிறதுங்கிறது தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும். பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை என்ற பெயரில் கொலைகள்லாம் நடைபெறுகிறது. திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதையெல்லாம் இன்னும் ஒரு 6-7 மாதம் கழித்து இதெல்லாம் சரி செய்யப்படும். நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்துல பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். காவல்துறை மும்முரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதேதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இததான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கிறதா தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.